வெளிச்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக மேன்மையான சத்தியங்களை தொடர்ந்து தேவனுடைய கிருபையினால் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த தலைப்பை சார்ந்த மேலும் ஒரு சத்தியத்தை தேவனுடைய தயவினாலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசைக்காக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. மேன்மையான சத்தியத்தின் வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நீர் தந்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சத்திய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினாலே இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படவும், எங்களுடைய பிரயாணம் இந்த சத்தியங்களை கொண்டு நிறைவு செய்யப்படவும் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பலப்படுத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக 9வது ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், தன்னலமற்ற ஊழியம். ஊழியத்தில் அநேகருக்கு அநேக ஆதாயங்களை அவர்கள் தேடலாம். ஆனால் ஊழியம் என்ற வார்த்தை வரும்பொழுது, ஊழியம் என்ற உள்ளம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எழும்பும் பொழுது, அந்த ஊழியம் எந்த விதத்திலும் தன்னலம் சாராத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் தேவனுடைய ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னலமற்ற ஊழியம் என்றால் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேதாகமத்திலே அநேக மனிதர்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அநேக மனிதர்கள் தியாக உணர்வோடும் தனக்கானவைகளை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கானதே நாடி இன்னும் பிறரிடத்தில் எப்படி தேவனை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு வாஞ்சையோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு முன் சென்ற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் தன்னலமற்ற ஒரு உண்மையான முழுமையான ஊழியம் செய்தது யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரே ஒருத்தரை தவிர வேற யாரையும் நம்மளால பார்க்க முடியாது. என் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவருடைய ஊழியத்தை முன்வைக்கும் போது பிறருடைய ஊழியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் கிறிஸ்துவனுடைய ஊழியம் தன்னலமற்றதாக இருந்தது. இன்னைக்கு என்னுடைய ஊழியமும் அவருடைய ஊழியத்தை போல மாறுகிறதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஊழியமாக நான் செய்யும் போது அதை தேவன் அங்கீகரிக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. வேதம் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சுயம் சார்ந்த காரியத்தை சிந்திக்காத, உன்னுடைய ஆதாயத்துக்காக நீ செயல்படாத. நீ செயல்பட வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பிறருக்கான ஒரு காரியங்களையும் நீ நோக்கிப்பார். உன்னால பிறருக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? உன்னுடைய சுயத்தின் தேவைக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய தனிப்பட்ட மேன்மைக்காக இந்த ஊழியத்தை நீ பயன்படுத்தாத. இந்த ஊழியம் யாராகிலும் ஒரு இருதயத்தை தொடணும். இந்த உலகத்துல யாராகிலும் ஒரு செவிகள்ல இந்த வார்த்தை கேட்கப்பட்டு அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கென்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழியத்தை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்காக தான் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்காக தான் இறங்கி வந்தார். அவர் எவ்வளவு மேன்மை மிகுந்த தகப்பனாக பரலோகத்தில் இருந்தார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். பரலோகத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய 1000 தூதர்கள் இருந்தார்கள். பரலோகத்தில் அவர் சிந்திக்கிற ஒவ்வொரு செயல்களையும் செயல்படுத்த லட்சம் தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் அனைத்தையும் விட்டு, அந்த சிங்காசனத்தை விட்டு இந்த ஊழியத்துக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். தன்னலம் சாராத ஒரு சிந்தை உள்ளவராக என் கிறிஸ்து இருந்தார். இதை எப்படி நான் விட்டு இறங்கி போறது? வெறும் மனிதர்களுக்காக நான் எப்படி போறது? அவர்கள் நான் செய்த ஒரு ஜீவன் தானே, நான் என்னுடைய கையினால உருவாக்கின ஒரு மனிதர்கள் தானே அப்படிங்கிற ஒரு சிந்தை அவருக்குள் எழும்பாமல்,
சுயம் சாராத எண்ணம் கொண்டவராக அந்த பரிசுத்தர் எனக்காக இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் எடுத்த ரூபம் ஏழ்மையின் ரூபம். அவர் ஒருவேளை நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட ஒரு ரூபத்திலும் இந்த பூமிக்கு வந்திருக்க முடியும். ஏன் இந்த ஏழ்மையின் ரூபம் எடுத்தார்? அவர் அதன் மூலமாக ஆயிரம் சத்தியங்களை எனக்கு இன்றளவும் கற்றுக்கொண்டு வருகிறார். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட மேன்மையான சத்தியத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7வது வசனம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னா, எல்லாமே பரிபூரணமாக இருந்து எல்லாமே நிறைவாக இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த என்னுடைய தகப்பன் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு இறங்கி வந்தார். எதற்காக அப்படின்னா, நான் பரலோகம் சேரணும், என்ன பரலோகத்துக்கு அழைத்து போகணும், அதற்கு ஒரு ஊழியம் இந்த பூமியில் தேவைப்பட்டது. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவரே இறங்கி வந்தார். அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்து தனக்காக செய்து கொண்ட காரியம் ஏதாகிலும் ஒன்ன வேதத்துல தேடி கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்த்தாலும் ஒரு காரியத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. தானியேலை குறித்து நம்ம படிக்கிறோம். தானியேலை குற்றப்படுத்துகிறதற்கு அநேக வகை தேடினார்கள். ஆனால் ஒரு குற்றத்தை கூட தானியேல் இடத்துல காணவே முடியல. கிறிஸ்து தானியேலினும் மேலானவர், தானியேலுக்கும் தகப்பனானவர். அவர் எனக்காக செய்தது என்ன அப்படின்னா, தனக்கானது எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்காக தான். அவர் இந்த பூமிக்கு வர்றதும், இந்த பூமியில மனுஷீக பாடுகளை அனுபவிக்கிறதும், இந்த பூமியில உள்ள எல்லா மனுஷருடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கப்படுறதும், அந்த மனிதருடைய கரங்கள் அவரை அடிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தது என்பதை அறிந்தும் அந்த பரலோகத்தின் தேவன் எனக்காக இறங்கி வந்தார். அவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, எல்லாம் எனக்காக. தன்னலம் சாராத ஊழியமாக என் கிறிஸ்து எனக்காக செய்து வந்தார். சிலுவையில என் கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது, என் கிறிஸ்துவனுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, என் கிறிஸ்துவனுடைய தலையின் மீது முட்கிரீடம் வைக்கப்படும் போது, அவர் ஒரு வார்த்தையும் அந்த மனிதர்களுக்கு விரோதமாக பேசவே இல்லை. அவர் அந்த இடத்திலும் ஊழியத்தை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஊழியம் எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது என்ற ஒரு சிந்தை மாத்திரமே என் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. அவருடைய விழாவில் ஈட்டி எடுத்து குத்துனாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்க்கும்போது, இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்களை நீர் மன்னியும். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு நம்மளால முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறது சாத்தியமாகுமா? நல்லா யோசிச்சு பார்ப்போம். தேவன் இது சாத்தியமாகும் என்பதை நமக்கு காண்பிக்க தான் அந்த ஊழியத்தையே அவர் பொறுப்பெடுத்தார். இது சாத்தியமாகும், நீங்கள் என்னை போல நான் செய்தது போல நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் கிறிஸ்து எனக்கு முன்பாக இப்படிப்பட்ட செயல்களை ஏற்றுக்கொண்டார். ஆனா நான் இன்றளவும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் கடவுள், அவரால் முடியும், என்னால முடியாது. நிறைய காரியங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிட்டே இருக்கிறோம். இது பரவாயில்ல, இந்த விஷயத்துக்கு இதை ஏத்துக்கிடலாம். இல்ல, தேவன் ஒரு காரியத்தை தப்பு அப்படின்னு சொன்னார்னா தப்பு தான். தேவன் ஒரு காரியத்தை சரின்னு சொன்னார்னா அது மட்டும்தான் சரி. அதே போல தேவன் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டார்னா நிச்சயமா செய்ய முடியும். அதற்கான துணையையும் அதற்கான வல்லமையும் அதற்கான சத்துவத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. அவர் எனக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கிறார். ஆனா என்னுடைய இருதயமும் என்னுடைய யோசனையும் என்னுடைய சிந்தையும் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் தேவன், அவரால முடியும், என்னால முடியாது. அவர் நமக்கு சொல்லிட்டு போன வார்த்தை என்னன்னு யோசிக்கும் போது, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். தன்னலமற்ற ஒரு ஊழியம்,
இன்றும் எனக்காக தான் அவர் மேல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேலைகள் எல்லாம் நான் முடிச்சிட்டேன், இதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு போய் அவர் தன்னுடைய சிங்காசனத்துல உட்காரல. அவர் இன்றளவும் இந்த பூமியில இருக்கிற பாவியாகிய எனக்காக, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் என் கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்க செய்த காரியம் தப்புதான். ஆனா அவங்களுக்காக சிலுவையில நான் மரித்தேன். அந்த சிலுவையில நான் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் என்னுடைய மரணத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் அவர்களுக்காக தான் சிந்தினேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தமாக அவர்களுடைய பாவத்தை இந்த இரத்தத்தை கொண்டு நான் கழுவுறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஒவ்வொரு மனிதனுக்காகவும் என் கிறிஸ்து பரலோகத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் தன்னலமற்ற ஊழியம் செய்ததினால அந்த கல்லறை கூட அவருடைய கரங்களை பிடித்து வைக்க முடியல. அவர் ஜெயித்தார். தன்னலமற்ற ஊழியம் அவரிடத்தில் காணப்பட்டதுனால, அவரிடத்தில் எந்த ஒரு கடுகளவு குறையும் காணப்படாததுனால மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்குள்ளாகவே இருந்துச்சு. அந்த மரணம் அவருக்கு முன்பாக மண்டியிட்டது அப்படிங்கிறத நம்மளால காண முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சுயத்தை சாராமல், தன்னலம் சாராமல், என்னுடைய சொந்த தேவைக்காக செயல்படாம தேவனை முன்வைத்து பிறருடைய நலம் கருதி நான் எப்படி கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டோனோ அதே போல பிறரும் கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணும். அநேக மனிதர்கள் இந்த கிறிஸ்துவை அறியாமல் பாவ உலகத்துல பாவ சேற்றுக்குள்ளாக சிக்கி அமிழ்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெளியே இருந்து கரம் நீட்டி தூக்குறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் புரிய வைக்கிறார். இன்னைக்கு அந்த புரிதல் உள்ளவர்களாக, தன்னலமற்ற மனிதர்களாக நம்ம காணப்படுறோமா? இன்னைக்கு பரலோகத்தின் பாதையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பூமியிலிருந்து பரலோகம் நோக்கி நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா தன்னலமுள்ள மனிதர்களாக நம்ம காணப்படும் பட்சத்தில் அந்த பரலோகத்தின் வாசல் எனக்காக திறக்கப்படாது. பரலோகமே நம்மளை எப்படி எதிர்நோக்குது அப்படின்னா, இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மனுஷன் தேவனை அறிந்து கொண்டது முதற்கொண்டு, தேவனுடைய சத்தியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது முதற்கொண்டு, இன்னும் அநேக மனிதர்களுக்கு அந்த சத்தியத்தை எடுத்து சென்று அவர்களையும் பரலோகத்துக்கு நேராக அழைத்து வரணும் அப்படிங்கிறது தான் பரலோகத்தின் வாஞ்சை, விருப்பம் எல்லாம். ஆனா இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தை கூட இல்லாத ஒரு மனுஷனாக நான் காணப்படுகிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார், அநேகரை மீட்க வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இன்றைக்கு நான் இந்த பூமியில எதுக்கு இருக்கிறேன்? யாராவது நமக்கு கீழே இருந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம ஏதோ பெரிய எஜமான் மாதிரியும், அவங்களாம் நமக்கான அடிமைகள் மாதிரியும். ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீ பிறனுக்கு ஊழியம் செய், நீ உன்னை தாழ்மைப்படுத்து, நீ ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் என்பதை பிறருக்கு காட்டு. அது நிமித்தமாக ஊழியக்காரனின் குணம் என்ன என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? அவர் உண்மையான ஊழியத்தை செய்வது நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையும் சேர்த்து ஒப்பு கொடுக்க முன் வந்தார். நான் தன்னலமற்ற ஊழியத்தை செய்யணுங்கிற வாஞ்சை எனக்கு இருக்குது. ஆனா அது நிமித்தமாக எதையும் நான் இழந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் எச்சரிக்கையும் என்னோட கூட வந்துகிட்டே இருக்குதே. ஏன்? தன்னலமற்ற ஊழியம் அப்படின்னா சுயநலம் கருதாமல், தனக்கான வேலைகளை சிந்திக்காமல், பிறருக்கான நன்மையை என்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த நன்மைக்கு பாத்திரவானாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பரலோகத்தின் வாஞ்சையாகவும் இருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. அவர் 2 கூட்டமாக ஆடுகளை பிரிக்க போகிறார். அப்ப எந்த கூட்டத்துல நான் இருப்பேன் அப்படிங்கறத நினைச்சு நாம் இன்றே தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன்னலமற்ற ஊழியம் செய்யற ஒரு கூட்டத்தில் இருக்க போறேனா, அல்லது சுயம் சார்ந்த சிந்தை உள்ள ஒரு கூட்டத்தில் நான் இருக்க போறேனா? இன்னைக்கு சுயம் சார்ந்த சிந்தையில நான் இருந்தேன் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு இல்லைங்க. ஆனால் சுயம் சாராத பிறர் நலம் சார்ந்த ஒரு கூட்டத்தில் நான் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் தேவன் எனக்காக வந்து என்னை தன்னுடைய கரம் கொண்டு அழைத்து அந்த பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பார். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். வேதம் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதாங்க. நீ இந்த உலகத்துல உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இரு. அந்த ஊழியத்தின் பாதையில தேவன் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக நீ இழக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் தைரியத்தோட அதை இழந்துரு. என் நிமித்தமாக உன் தகப்பனையோ, உன் தாயையோ, உன் மனைவியையோ, உன் பிள்ளைகளையோ, உன் உடன் பிறந்தவர்களையோ, உன்னுடைய நிலத்தையோ, உன்னுடைய செல்வாக்கையோ, உன்னுடைய அதிகாரத்தையோ நீ எதை இழந்தாலும் நான் உனக்கு எதை தரேன்? பரலோகத்தை தரேன். அப்படிப்பட்ட பரலோகம் தானே நம்மளோட கோல். அப்படிப்பட்ட பரலோகம் தானே நம்மளுடைய வாஞ்சை. அப்படிப்பட்ட பரலோகத்தை நோக்கி தானே நம்ம பிரயாணம் செய்யறோம். ஆனா இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து கடைசியில இந்த ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போறதுக்கு நாம் விரும்புவோமா? தேவன் சொல்றாரு, எதெல்லாம் உன்னுடைய ஊழியத்துக்கு தடையா இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியம் செய். ஆனால் அந்த ஊழியம் தன்னலமற்ற ஊழியமாக இருக்கட்டும். என்னுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுதா? என்னுடைய வாஞ்சை அதுவா இருக்குதா? தேவன் இன்றளவும் என்னை இந்த ஊழிய பாதையில் நிறுத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களையும் ஊழிய பாதையில் நிறுத்த வேண்டும் என்று என் தேவன் விருப்பம் படுகிறார் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாரோ ஒருத்தன் இந்த உலகத்துல வந்து ஊழியம் செய்யறதுக்காக இருக்கிறான். அவன் ஊழியம் செய்யறது செஞ்சுக்கிட்டே இருக்கட்டு, நம்ம பேசாம நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். கடவுள் வரும்போது அவர் கூட சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்துல ஏதாகிலும் ஓரத்துல இருந்தா கூட இன்னைக்கே தொடச்சி எறிஞ்சிருவோம். இந்த பூமியில தேவன் ஜீவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அவருடைய ஊழியத்தை முன்னின்று எடுத்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லாரு மீதும் இருக்குது. அந்த கடமையை நம்ம எவ்வளவு திறன்பட செய்யறோம்? இன்னைக்கு எவ்வளவு அசதி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். காலம் இன்னும் இருக்குது, இன்னும் காலம் ஆகும், இன்னும் உலகத்தின் முடிவுக்கு அநேக சம்பவங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நாள் எப்போ வரப்போகுதுங்கிறது நாம் யாருக்கும் தெரியாது. திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. எதிர்பாராத நேரத்துல நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்க போறார். அவருடைய வருகையில நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய வருகையில நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க போறோம்? அவருடைய வலது பக்கத்திலையா, அவருடைய இடது பக்கத்திலையா? அவருடைய ஊழியத்தின் காரியத்துல என்னுடைய பங்கு எவ்வளவாக இருக்கிறது? தேவன் வெறுங்கையாக நம்மளை அழைத்துட்டு போகிறதுக்காக வரலங்க. என்னுடைய ஊழியத்தினால் கொண்டு வரப்பட்ட மற்ற விசுவாச பிள்ளைகளோடு நான் பரலோகத்துக்கு போகணுங்கிறதா என் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சரியா வாழ்ந்துருவேன், நான் உண்மையா தசமாகம் கொடுத்துருவேன், நான் நல்ல காணிக்கைகளை கொடுத்துருவேன், ஒவ்வொரு ஓய்வு நாளும் நான் ஆலயத்துக்கு போயிடுவேன், பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வரும்போது அவருடைய கையை பிடிச்சிட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய வலைகள்ல நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். அவனுடைய சூழ்ச்சியின் கண்ணியில என்னுடைய கால்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் அவர் ஜெயித்தது போல என்னால் ஜெயிக்க முடியாது. அவர் செய்த ஊழியத்தை போல என்னால் ஊழியம் செய்ய முடியாது. அவர் செய்த தியாகங்களை போல என்னால் தியாகங்களை செய்ய முடியாது. என் மனசு அதை ஒத்துக்கிடாது. எதையும் இழக்கிறதுக்கு என்னுடைய இருதயம் இன்னைக்கு தயாரா இருக்குதா? நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நாம் லோத்தினுடைய மனைவியை பார்க்கலாம். லோத்தினுடைய மனைவி, லோத்து 1000 சத்தியங்களை அவனுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம்.
1000 காரியங்களை தேவனை குறித்து அவனுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆபிரகாமின் தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு சத்திய சாட்சிகளை அவனுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனால் புறப்படும் போது எல்லாரும் சேர்ந்து தான் புறப்பட்டாங்க. அவர் குடும்பமாக தான் வீட்டிலிருந்து புறப்பட்டு போனார். ஆனா போன இடத்துல கொஞ்ச தூரம் கடந்து போனதுக்கு பிற்பாடு லோத்தின் மனைவியுடைய இருதயம் பின்னிட்டு திரும்பிற்று. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிரயாணத்தை தொடங்கும் போது ஒரே சிந்தையோடு பரலோகம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பிரயாணத்தை தொடங்கணும். ஆனா அந்த பிரயாணத்தின் பாதையில பின்னிட்டு திரும்பி பார்த்து என்னுடைய பொருட்கள் அழியுதோ, என்னுடைய காரியங்கள் நான் சேர்த்து வச்சதெல்லாம் இல்லாமல் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வந்து பின்னோக்கி திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா லோத்தின் மனைவிக்கு என்ன சம்பவித்ததோ அதே சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் சம்பவிக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆனா எல்லாம் அழிந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் நான் தேவனுக்கென்று இழந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வாஞ்ச நமக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில் தேவன் எனக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தரார். அது வேற ஒன்றும் இல்லை, அந்த பரமகாணான். என்னுடைய பிரயாணத்தின் முற்றுப்புள்ளி எதுவோ அது தேவனுடைய பாதமாக இருக்கட்டும். அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய நிலைத்திருத்தல்ல நானும் ஒரு பங்குள்ளவனாக மாறட்டும். அந்த பாக்கியத்தை கொடுக்கிறதுக்காக தேவன் இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார். அந்த பாக்கியம் நமக்கு வேண்டாமா? அந்த கிருபை நமக்கு வேண்டாமா? அவருடைய அந்த முகத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு மேன்மை நமக்கு வேண்டாமா? தேவ தயவு நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த ஊழியத்தை நான் திறன்பட செய்யணும் அப்படின்னா, தன்னலமற்ற ஒரு ஊழியக்காரனாக நான் மாறணும் அப்படின்னா, இந்த நிமிஷம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒருவேளை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய தயவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவன், இந்த வேளையில எங்களுடைய உள்ளத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிறீர். உமக்கென்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னலமற்ற ஊழியக்காரர்களாக மாற, தேவனுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பரலோகத்தை நோக்கி எங்களுடைய பிரயாணத்திலே தேவனுடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்த செய்தி ஒன்னே ஒண்ணுதான். நீ உண்மையுள்ள விசுவாசியா இரு, எனக்கு சந்தோஷம்தான். அதே வேளையில உன் மீது ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக கிறிஸ்து நம்மை பார்க்க ஆசை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஊழியம் தன்னலமற்றதாக இருக்கட்டும். தேவனுடைய கிருபையை கொண்டு அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்வோம். தேவன் நமக்கான மேன்மையை ஒரு நாள் நமக்கு முன்பாக வைப்பார். அந்த பரமகாணானுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்ற ஒரு சந்தோஷத்தோடு கடந்து செல்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.